ஸோ இந்த லேம்ப் பண்ணுறதுக்கு பேசிக் மெட்டீரியல் பார்த்தா நான் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே OHP ஷீட்டு, இது டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டு நார்மல் ஸ்டேஷனரி கடையிலே கிடைக்கும். இப்போது இந்த பாக்ஸை வந்து நம்ம ஸ்கொயர் அதாவது விண்டோ மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே சைஸுக்கு. ஸோ இதே சைஸுக்கு ஃபஸ்ட்டு OHP ஷீட்டை நான் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 4 பீசஸ் எல்லா பக்கத்துக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த பாக்ஸில் நம்ம கரெக்டாக ஒரு மார்ஜின் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். வணக்கம். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு பாக்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த சர்க்கிளில் எதுக்காக பண்ணியிருக்கேன்னா இதுக்குள்ளே பல்ப் வைக்கிற ஒரு ஐடியா இருக்குது. இதை ஃபஸ்ட்டு எப்படி பிளான் பண்ணியிருந்தோன்னா நம்மகிட்ட இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது தான் பிளான். ஸோ அட்டைப்பெட்டி மேலே 2 ஐடியா வச்சுருந்தேன். நான் ஜஸ்ட்டு இந்த அட்டைப்பெட்டி மேலே இப்படி வைக்கலாம்னு சொல்லி அப்புறம் இவன்ட்ட கேட்டால் எப்படா பண்ணலாம், இதை வச்சு இப்படி பண்ணலாமா, வேற எப்படி பண்ணலாம், இதை எடுத்துட்டு இதை எடுத்துடலாமா. இது மேல வச்சுக்க. நடுவில் சென்டர்ல வச்சுட்டு இப்போ இதை எடுத்து சென்டர்ல நடுவில் வை. ஓகே, சரணுக்கு இதுதான் பிடிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி வச்சு நம்ம ஒட்டிடலாமா. ஓகேப்பா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இது 2 ஒட்டிடலாம். அதை எடுத்து இதில் அப்படியே வை. ஸோ எல்லாம் ஒட்டி முடித்த உடனே இதில் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து அதில் பிளாக் கலரை சூஸ் பண்ணி ஃபுல்லாக ஒரு கோட் பண்ணியாச்சு. ஸோ இதை கோட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே அவன்கிட்டே கொடுத்துட்டேன். அவனே ஓரளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த OHP ஷீட் எடுத்து அதில் சேம் அக்ரிலிக் பெயிண்ட்டை வச்சு நான் ரேண்டமாக ஒரு பேட்டர்ன் மேக் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணி இது ஈஸியாக கலர் ஃபில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பண்ணுறதுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக, கொஞ்சம் குயிக்காக பண்ணணுன்ற பட்சத்தில் இந்த டிசைன் ஃபைன். இது முடிச்சதுக்கப்புறம் கிளாஸ் பெயிண்ட் எடுத்து இதில் கலர் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ கிளாஸ் பெயிண்ட்டு நிறைய வெரைட்டி இருக்குது. சின்ன பாக்ஸை நாங்கள் வச்சுருந்தோம். சின்ன பாக்ஸே இதுக்கு போதுமானது. அதுலேயே எல்லா கலருமே இருக்கும். ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு 8-10 கலர் இருந்துச்சு. ஸோ அந்த கலரை வச்சே மேனேஜ் பண்ணியாச்சு. மல்டி கலர் யூஸ் பண்ணி எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதை ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது நம்ம அந்த பெயிண்ட்டை மட்டும் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறது மாதிரி இல்லாமல் ஒரு ஏரியாவை ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். ஜஸ்ட்டு கலரை ஊற்றி ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். இது நம்ம முடிச்ச ஆர்ட் ஒர்க்கை கொஞ்ச நேரத்தில் ட்ரை ஆயிரும். ஒரு வித்தின் 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளேயே ட்ரை ஆயிரும். அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் வெளிச்சமாக இருக்கிற இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா அதோட டிரான்ஸ்பரன்சியை நம்ம ஃபீல் பண்ணலாம். இது மற்ற கலரில் இந்த டிரான்ஸ்பரன்சி கிடைக்காது. ஸோ இதனால தான் இதை நம்ம கிளாஸ் பெயிண்ட்னு சொல்கிறோம்.
அடுத்து நம்ம ஒர்க் பண்ணி வச்சிருக்கிற பாக்ஸ அதில் ஆக்சுவலி நம்ம ஒரு அட்டை பாக்ஸ் இது ஒரு பாக்ஸ்ன்றனால ஈஸியா நம்ம இத ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இதுக்குள்ள பல்ப் வைக்கிற ஒரு பிளான் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ இத ஓப்பன் பண்ணி உள்ள பல்ப் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுவரை நம்ம பண்ணதை எடுத்து நான் என்ன பண்ணேன், அதாவது இதோட டிரான்ஸ்பரன்சி தெரியணும்ல எப்படி இருக்கு ஃபைனலா நம்ம ஓஹெச்பி ஷீட்லாம் வச்சு ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்கு அப்படின்றத நான் ஒரு மொட்டை மாடியில வச்சு காட்டுறேன். இதுக்கடுத்து நம்மளோட ஐடியா என்ன அப்படின்னா, இதுக்குள்ள வந்து பல்ப் வைப்போம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ற பல்ப் இது நார்மலா எல்லா எலக்ட்ரிக்கல் கடையிலுமே கிடைக்கும். ரீசார்ஜபிள் பல்ப். நம்ம எலக்ட்ரிசிட்டி சப்போஸ் நம்ம வீட்ல கரண்ட் போயிருச்சுன்னா, இம்மீடியட்டா இந்த பல்ப் எரியும். இது நம்ம ஆல்ரெடி ஃபிட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த பல்பை யூஸ் பண்ணி இது ஜஸ்ட் ஒரு காயின் வச்சு ஒர்க் பண்ணுவோம். காயினோ இல்ல ஒரு ஈரமான சின்ன பேப்பரோ துணியோ இருந்தாலும் அது மேல வச்சாலும் எரியும். ஸோ இந்த பல்பை எடுத்து உள்ள நம்ம ஃபிட் பண்ண போறோம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு போயிட்டு வழக்கம் போல அவங்க அம்மா கிட்ட பாட்டி கிட்ட எல்லாத்தையும் காட்டுறதுக்கு கிளம்பிட்டான். ஸோ ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரவணுக்கு ஒரே குஷி. ஒரு அவனுக்கு இது ஃபுல்லா இதை மேக் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே எடுத்துருச்சு. ஏன்னா ஐடியாவே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணது, ரேண்டமாக கிடைச்ச மெட்டீரியல் எல்லாமே. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த கிளாஸ் பெயிண்ட் ஓஹெச்பி ஷீட் இது மட்டும்தான் நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா மெட்டீரியலுமே அவைலபிள் மெட்டீரியல் வச்சு நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஃபைனலாக இது முடிச்சதுக்கப்புறம் இதை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி இன்னைக்கு அதாவது இந்த வீக்கெண்டுக்கான ஆக்டிவிட்டி முடிச்சு.